Hi viewers, welcome back to another awesome video. நம்ம நாட்டின் டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சில் ஆனது முப்படைகளும் பயன்படுத்திக் கொள்வதற்காக 54,000 கோடி ரூபாயை இப்ப அலோகேட் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிளியர் ஆன பணத்தை வச்சு நம்ம முப்படைகளும் நம்ம ஆர்மியானது T-90 அப்படிங்கிற மெயின் பேட்டில் டேங்கை அப்கிரேட் பண்ண போறாங்க. நம்ம கடற்படையானது ஹெவி வெயிட் டார்பிடோவை நம்மளுடைய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேரை மேம்படுத்த போறாங்க. நம்ம விமானப்படையானது ஏவேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ன் இயர்லி வார்னிங் சிஸ்டமா அடிஷனலா ப்ரொக்யூர் பண்ணி நம்மளுடைய வான்பரப்பை மொத்தமா பாதுகாக்க போறாங்க. இது இல்லாம தனியா பிரசாந்த் ஹெலிகாப்டர் மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட்டும் இருக்கு. டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சில்னா என்ன, எதற்காக இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்படி செய்தி இருக்கிறப்பவே மறுபக்கமா இதோட அசத்தலான செய்தி இருக்கு. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கும் மொத்த ஆயுதங்கள்ல 65% மேலான ஆயுதங்கள் இண்டிஜினியேஷனான ஆயுதங்கள் அப்படின்னு இப்ப நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் செய்தியை கொடுத்திருக்காங்க. ஸோ 65% மேலான ஆயுதங்கள் இந்தியாலேயே முழுக்க உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு நம்ம இந்திய நாடு பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்திருக்கிற செய்தி. உங்களுக்கே தெரியும், இண்டிஜினியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சமா மேம்படுத்தப்பட்டது. முதல்ல 10%, 12%, 14%, 22%, 26%, 32%, 45%, 58% அப்படின்னு போயிட்டு படிப்படியா உயர்த்தி இப்ப 65% மேலான ஆயுதங்கள் இந்திய நாட்டுல இருப்பது, இந்தியா பயன்படுத்திட்டு இருப்பது இண்டிஜினியேஷனான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு இந்தியர்களும் இது பெருமைப்பட வேண்டிய செய்தி தான். நம்மளுடைய இண்டிஜினியேஷன், ஆத்ம நிர்பார் பாரத், மேக் இன் இந்தியா திட்டம் இது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சிறந்த உதாரணமா நாம எடுத்துக்கலாம். இன்னைக்கான காணொலியில இந்திய டிஃபென்ஸ் செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட். டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சிலுங்கிற அமைப்பு தான் நம்ம முப்படைகளின் தேவைகள்ல எது வேணும், எவ்வளோ பட்ஜெட் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணி ஃபைனல் டெசிஷன் எடுக்கும் அத்தாரிட்டி. நம்ம முப்படைகளின் தேவை இல்லாம இருந்தாலும் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ், வெப்பன்ஸை இந்த டிஏசினால வாங்க முடியும். லைக் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் போல. சேம் ஆஸ் முப்படைகளின் தேவைகள் இருந்தாலும், ப்ரொபோசல்கள் இருந்தாலும் அதை நிராகரிக்கும் அதிகாரமும் நம்ம டிஏசிக்கு இருக்கு. இந்த உயர்மட்ட குழு கார்கில் போருக்கு பின் இந்திய அமைச்சரவையால் ராணுவ ஆயுதங்களை கொள்முதல் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப இருந்து இப்ப வர எனி அக்வசியேஷன் டிஎஸ்சி வில் டிசைட் அல்டிமேட்லி. ஆனா கடந்த 10 வருஷமா இல்ல அதற்கும் மேலாகவே கொள்முதல் விவகாரத்துல டிஎஸ்சி ஆர்மி வேகத்துல செயல்பட்டுட்டு வந்திருக்காங்க. டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சிலுங்கிற பெயரே டிலே அக்வசியேஷன் கவுன்சிலா மாத்தி வச்சாங்க நம்மளுடைய மீடியாக்கள் எல்லாமே. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸை மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜினியேஷன் எஃபெக்ட் தாங்க. ஏன்னா நம்ம கடந்த 10-14 வருஷத்துக்கு முன்னாடி தான் இண்டிஜினியேஷன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம். ஸோ அந்த கான்செப்ட்னால என்ன வாங்கணும், எதை வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சிலுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இண்டிஜினியேஷன் பேச்சு போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு இண்டிஜினியேஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. ஸோ இதனால டிஃபென்ஸ் அக்வசியேஷன் கவுன்சில்னால தீர்க்கமான முடிவு எடுத்து இதை வாங்கணும், இதை வாங்க வேணாம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. இதுதான் இந்த ஸ்லோ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான காரணமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கிரிக்கெட் டீமே எடுத்துக்கோங்களேன். ஒரு நாட்டின் கிரிக்கெட் டீம், அதாவது ஒரு ஜென்ரேஷனுடைய டீம் அப்படியே டிரான்சிஷன் ஆகும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது யார் டேலண்ட்ஸ், எந்த டேலண்ட்ஸ் ஆப்ட் ஆவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பல தோல்விகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் முடிஞ்ச வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டீம் எழுந்து வரும். இது இந்த சிறந்த உதாரணமாக சொல்லலாம். நம்மளுடைய இந்த இண்டிஜினியேஷன் ஸ்லோ ஆனதற்கு நாமளும் அது மாதிரி இண்டிஜினியேஷன் ப்ராசஸில் இப்போ வர டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் ரொம்ப ஸ்லோ ப்ரொக்யூர்மெண்ட், நம்மளுடைய விமானப்படையானது வீக்காக தெரியப்படுது. இது எல்லாத்திற்குமே இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கிறது தான் காரணம். ஆனால் ஓரளவுக்கு நம்ம இண்டிஜினியேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரணத்தால் டிஎஸ்சியின் அப்ரூவல் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டிருக்கு. நிறைய ஆயுதங்கள் இந்தியாவிலேயே உருவாக்கப்படுது, டிஓடி இருக்கு. சிலதை மட்டும்தான் நம்ம கொள்முதல் பண்ணுவதால எதை இம்போர்ட் பண்ணணும், எதை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால வேகமா ஆயுதங்களை வாங்கவும் புது வழிவகை ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அந்த புது வழிவகைக்கு இந்த மார்ச் 20 ஒப்புதல் தரப்பட்டிருக்கு. கூடவே பாதுகாப்புக்காக 54,000 கோடி ரூபாய் கிளியர் பண்ணப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு 1,45,000 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தொகையை டிஏசி அவங்க கிளியரன்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வெறும் 54,000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷத்திற்கான இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஸோ இன்னொரு செட்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அதிகமான அமௌண்ட்டை இவங்க கிளியர் பண்ணுவாங்க.
இந்த தொகையை வச்சு 8 ப்ரொபோசல்களை நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். அந்த 8 ப்ரொபோசல்களை எது முக்கியமானது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். T90 பீஷ்மா டேங்கின் இன்ஜின் மேம்படுத்துதலும் இதற்காக 54,000 கோடி ரூபாயிலிருந்து ஒரு பகுதி செலவு செய்யப்பட இருக்க. நம்ம T90 ரக பீரங்கி ரஷ்யா கிட்ட இருந்து TOT பண்ணி சென்னையில் ஆவடியில் உற்பத்தி பண்ணப்பட்டு கடந்த 20 வருஷத்திற்கும் மேலாக பயன்பாட்டில் இருக்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர ராணுவ படையின் முதுகெலும்பாகவும் இந்த T90 பீரங்கி படை தான் இருந்துகிட்டு இருக்கு. மாடர்னைசேஷன் வார்ஃபேர் T90 பீரங்கியை அவுடேட்டடா ஆக்கிருச்சு. இட்ஸ் ரிலையபிள் பட் இட்ஸ் நாட் ஃபாஸ்ட் ஆஸ் கேப்பபிள். அது நம்பகரமான பீரங்கி தான், ஆனால் அந்த அளவுக்கு போர்க்களத்தில் எடுபடல. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பல அப்கிரேடேஷன்ஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. லைக் பெட்டர் ஆர்மர்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், நியூ வெப்பன் சிஸ்டம், மாடர்னைஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பல அப்டேட் கடந்த ஒரு சில வருஷமாக T90 ரக பீரங்கியில் பண்ண அதோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இந்த T90 பீரங்கியில் 1000 HP, அதாவது 1000 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ ஆரம்ப காலத்தில் ஸ்பீடு வெயிட் ரேஷியோ கரெக்டாக இருந்தது. ஆனால் அப்கிரேட் பண்ண பீரங்கியின் வெயிட் கூடுதலான காரணத்தால் அதோடைய ஸ்பீட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதோடைய மொபைலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கும் பீரங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிறது 1000 ஹார்ஸ் பவர்லேருந்து 1500 ஹார்ஸ் பவருக்குள்ளே இருக்கும் அதோடைய இன்ஜினுடைய ஹார்ஸ் பவரானது. ஆனால் நம்மளுடைய T90 பீரங்கியின் ஹார்ஸ் பவர் 1000 ஹார்ஸ் பவராக இருந்தாலும் அப்கிரேட் பண்ண காரணத்தினால அதோடைய ஃபுல் எஃபிஷியன்சியில் அதனால் ஒர்க் ஆகாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இப்போ மீண்டும் இதோடைய இன்ஜினை நாம் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ புதுசாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து T90 பீரங்கிகளுக்கான இன்ஜினை ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். அப்படி ப்ரொக்யூர் பண்ணும் இன்ஜின் நமக்கு 1350 ஹார்ஸ் பவரை தர இருக்கு. மறக்க வேணாம், சைட் பை சைட் நமக்கு ஜொரோவார் லைட் டேங்க் அப்படிங்கிற முழுமையாக இந்தியாவிலே உருவாக்கப்படும் இண்டிஜினியஸ் லைட் டேங்க்கும் நமக்கு உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம ஏர்ஃபோர்ஸ் தான். இந்திய வான்பரப்பை மேம்படுத்த ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னு சொல்லப்படும் ஏவாக்ஸ் ரக நேத்ராங்கிற MK-1A ரேடார் விமானம் 6 வாங்கவும் அதற்கான ஆர்டரும் நம்ம தந்திருக்கோம். இந்த 6 தாண்டி ஃபியூச்சர்ல MK2ங்கிற அட்வான்ஸ்டு நேத்ரா ஏவாக்ஸ் சிஸ்டமும் நம்ம வாங்கி நம்ம விமானப்படையில சேர்க்க இருக்கிறோம். இந்த ஏவாக்ஸ் ரக விமானங்கள் பேசஞ்சர் ஜெட் மாதிரி இருக்கக்கூடியது, ஆனா அதற்கு மேல ஒரு ரேடார் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த ரேடார் சிஸ்டம் பிராட் ரேஞ்சை கவர் பண்ணி ஏதாச்சும் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தென்பட்டுதா அப்படின்னு தொலைவிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தென்பட்டால் உடனே அதற்கு அந்த டார்கெட்டுக்கு அருகாமையில இருக்கும் மிசைல் ரெஜிமுக்கோ இல்லை விமானப்படைகளுக்கோ அலர்ட் கொடுத்து அந்த டார்கெட் நியூட்ரலைஸ் செய்யப்படும். இதுதான் அந்த ஏவாக்ஸோடைய முக்கியமான வேலை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏவாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பறக்கும் கமாண்ட் சென்டர். போர்க்களத்தில் இது ரொம்ப இன்றியமையாததாக செயல்படும். இதே மாதிரி நம்ம நேவிக்கும் நம்ம விமான தங்கி கப்பலில் ஏவாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதான் அது விமானத்தில் இருக்காது, ஹெலிகாப்டரில் இருக்கும். ஸோ இது மாதிரியான ஏவாக்ஸ்களை எம்பரர் பேசஞ்சர் ஃப்ளைட்லையும் ரஷ்யன் IL-76 ரக பேசஞ்சர் ஃப்ளைட்லையும் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ இது போக போயிங் 767 ஃப்ளைட்லையும் அட்வான்ஸ்டு ஏவாக்ஸ்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. டிஎஸ்சி இல்லாமல் வேற நேரடியாக நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஹால் நிறுவனமுடன் 62,700 கோடிக்கு ஒரு டீலை போட்டிருக்காங்க. ஹால் நிறுவனத்தின் வரலாற்றிலே மிகப்பெரிய டீலாக இதுதான் பார்க்கப்படுது. இந்த டீலில் 156 LCH பிரசாந்த் அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காகவும் இந்திய விமானப்படைக்காகவும் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வாங்கி தர இருக்கு. இதில் முதல் 66 LCH நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கும் மீதி இருக்கும் LCH நம்ம ஆர்மிக்கும் அலோகேட் செய்யப்பட இருக்கு. ஃபைனலாக நம்ம கடற்படைக்கு வந்தால் கடற்படையின் ஆன்டி சப்மெரின் வார்ஃபேரை மேம்படுத்துவதற்காக ஹைவேட் டார்பிடோ வர்ணஸ்டரா அப்படிங்கிற ஒரு டார்பிடோவை நம்ம நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உருவாக்கியிருந்தாங்க. இந்த வர்ணஸ்தரா அப்படிங்கிறது 100% இண்டிஜினியஸ், நோ ஃபாரின் காம்போனன்ட் யூஸ்ட் இன் த மிசைல்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் 100% இண்டிஜினியஸ் இந்தியன் டார்பிடோவாகவும் இதுதான் இருக்கு. சர்ப்ரைசிங்லி மற்ற டார்பிடோ மாதிரி இல்லாமல் இந்த வர்ணஸ்டராங்கிறது சப்மெரின்ல இருந்து மட்டும் நம்மளால லான்ச் பண்ண முடியாது. ஸ்பெஷலைஸ்டு வார்ஷிப் லைக் கமோட்டோ கிளாஸ் கோவட்டி அதில் இருந்தும் நம்மளால ஆன்டி சப்மெரின் வார்ஃபேருக்காக இந்த டார்பிடோவை பயன்படுத்த முடியும். இது போக ASW அதாவது ஆன்டி சப்மெரின் வார்ஃபேருக்காகவே தனியாக ஷிவாலி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் மாதிரி இன்னும் 3-4 கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் இருக்கு. ASWனாவே நம்ம இந்தியா பெரும்பாலும் டார்பிடோஸை ரிலே பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மணிக்கு 74 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஸ்பீடில் 40 கிலோமீட்டரை தாண்டி 250 கிலோகிராம் எடையுள்ள வார்ஹெடை கொண்டு செல்லக்கூடிய ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு டார்பிடோ வர்ணஸ்டரா இண்டிஜினியஸாக இந்தியா உருவாக்கி அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இப்போ இறங்கியிருக்கு. இந்த கொள்முதல் மூலமாக நம்ம போர்க்கப்பலையும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டார்பிடோ கடற்படைக்கு இன்னும் வலுசிருக்கும். இது இல்லாமல் கடந்த புதன்கிழமை 307 ATACMSங்கிற ஹெவி வெயிட் ஆர்டிலரி கன்னை வாங்குறதுக்கான ஒப்புதலும் நம்ம DSCயால் தரப்பட்டிருக்கு. இதை பாரத் ஃபோர்ஜ் நிறுவனமும் டாடா குழுமமும் இணைந்து உருவாக்க போகிறாங்க.
ஸோ 54,000 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக பார்க்கப்பட்டாலும் ஒரு சில ப்ரொக்யூர்மெண்ட்டை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியாக இருக்குது. இருந்தாலும் இது இயர்லி ஸ்டேஜ் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இன்னும் செகண்ட் ஸ்லாட்டில் நிறைய தொகை அலோகேட் செய்யப்பட்டு மிகப்பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ரொக்யூர்மெண்ட்டாகவே இருக்கு. ஏன்னா முப்படைகளும் இங்கே கவர் செய்யப்பட்டிருக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில். ஆர்மிக்காக T-90 அப்கிரேடேஷன்ஸ், நேவிக்காக வருணஸ்தரா டார்பிடோ, ஏர்ஃபோர்ஸுக்காக ஏவேக்ஸ் அண்ட் LCH பிரசன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொக்யூர்மெண்ட்டாக தான் இது இருக்குது. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பற்றியும் DACயின் 56,000 கோடி ரூபாய் அலோகேஷன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். F404 இன்ஜின் இந்தியாவுக்கு வந்த செய்தியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.